ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல உங்களை பற்றி சொல்லலாம்னா, நீங்கள் ஒரு லட்சியம் மற்றும் பல நோக்கிய ஆளுமை இருக்கும். பெயர், புகழ், சமூக அந்தஸ்து மேலெல்லாம் உங்களுக்கு ஒரு தீவிர ஆசை இருக்கும். நீங்கள் சுயமாக பொறுமையாக எல்லாத்தையும் யோசித்து முடிவு பண்ணுவீங்க. பொறுமை குணம் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுய தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபம் இருக்குது. குடும்பம்னு பார்த்தா உங்களுடைய அறிவு, பேச்சு இதனால் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு தெரியுது. குடும்ப உறுப்பினர்களும் நல்லா ஆதரவாக ஒரு உறுதுணையாக இருப்பாங்க. செல்வம் படிப்படியாக சேரும். நல்லாவே இருக்குது உங்களுக்கு. அம்மாவோட சின்ன சின்ன சண்டைகள் அல்லது உணர்ச்சி ரீதியாக ஒரு இடைவெளி இருக்கலாம். அம்மா ஆன்மீகம் உள்ளவங்களாக இருப்பாங்க, அல்லது ஒதுங்கி ரொம்ப பேசாமல் அமைதியாக போகிறவங்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தாமதங்கள் இல்லை சிக்கல்கள் ஏற்படலாம். குறிப்பாக வீடு இல்லை காரில் வச்சுருந்தீங்கன்னா ரிப்பேர் ஆகலாம். அதனால் செலவுகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேபி நீங்கள் இருக்கிற இடத்தையும் கூட மாற்ற வேண்டிய சூழ்நிலை தற்காலிகமாக ஏற்படலாம். குழந்தைங்க புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவுள்ளவங்களாக இருப்பாங்களே. தொழில் கல்வியிலலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பாங்க. குழந்தைங்க மேலே ரொம்ப கடுமையாக ஒழுக்கத்தை திணிக்காமல் கொஞ்சம் சுதந்திரமாக அவங்கள விட்டு பிடிக்கிறது நல்லது. ஆன்மீகம் அல்லது தொழில்நுட்ப கல்வியில் அவங்களுக்கு நல்ல மேன்மை இருக்குன்னு தெரியுது இந்த மாதம். மாணவர்களுக்கு பொறியியல், தொழில்நுட்பம், மேலாண்மை, நிர்வாகம், சட்டம் சம்மந்தப்பட்ட தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடல்னு பார்த்தா குறிப்பாக தொண்டை, கழுத்து, இதே பகுதியில் அதில் அப்புறம் மன அழுத்தம் தொடர்பான ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். செரிமான மண்டலத்திலும் சிறிய பிரச்சனைகள் வாய்ப்பு தெரியுது. உடல் நலனில் எப்போதும் கவனமாக இருப்பது நல்லது. திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். வாழ்க்கை துணை ரொம்ப உதவியாக இருப்பாங்க, உறுதுணையாக இருப்பாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட சின்ன சின்ன ஈகோ மோதல்கள்லாம் வர வாய்ப்பு தெரியுது. அதனால் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் மிகவும் அவசியம். அதிர்ஷ்டம் நல்லாவே இருக்கும் இந்த மாதம். நல்லாவே எதிர்பாராத விதமாக லாபங்கள்லாம் வரும். வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலையிலும் நல்ல லாபம் இருக்கும். சுயதொழிலும் நல்ல லாபம் பார்ப்பீங்க. திடீர்னு வளர்ச்சி வரும். பொறுப்புகள் அதிகமாகும். ஆனால் உங்களோட வேலைக்கு அங்கீகாரம், பாராட்டியெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வணிகர்களும் லாபம் செய்கிறதுக்கும் நல்ல பெரிய லாபங்களை பார்க்கலாம். நல்லாவே இருக்குது. அரசியல்வாதிகளும் மக்கள் செல்வாக்கை அதிகம் பெறலாம். பொதுமக்கள் ஆதரவும் கிடைக்கும். பரிகாரங்கள்: தினமும் விநாயகர் பெருமானை வழிபடவும். சனிக்கிழமையிலேருந்து கருப்பு துணிகள் தானம் பண்ணலாம். பெரியவங்க, முதியவங்கள், தொழிலாளர்கள், உடல் ஊனமற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது நல்லது. சனிக்கிழமையில் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி நல்ல நிலை எல்தீபம் ஏற்றி வருவதும் சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டு வருவது சிறப்பு. நன்றி.